வணக்கம். நம்ம அருணோதயா குழந்தைகள் சங்கத்தில் சம்மர் கேம்ப் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். April 21 to April 25 வரைக்கும் சம்மர் கேம்ப் வந்து நம்ம கொருக்கப்பேட் ஜோனில் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கேம்பில் 10th 11th 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ Day 1 வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. வண்ணமயமாக ஆரம்பித்ததுனால என்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா, ஜஸ்ட் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் கலர்ஸை கொண்டு வர்றது அப்படிங்கிறது, மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பேஸில் தான் வந்து டீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் 3 கலர்ஸ் இருந்துச்சு. அந்த 3 கலர்ஸ் வச்சு இவங்க ப்ரெசென்ட் பண்ண ஆர்ட் தான் இது. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Day 2 ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே நாங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களை தாங்க கற்றுக்கிட்டோம். என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே சொந்தமாக லிரிக்ஸ் எழுதி பாட்டும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அந்த பாட்டை பாடும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த பாட்டு பாடினது மட்டும் இல்லாமல் கதைகளும் நாங்கள் எல்லாருமே சொந்தமாக எழுதியிருந்தோம். ஸோ எங்களோட க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாக தெரியவே தெரியாது. ஆனால் நாங்களே சொந்தமாக வந்து லிரிக்ஸும் எழுதியாச்சு, ஒரு கதையும் வந்து உருவாக்கியாச்சு. அடுத்து Day 3. ஸோ Day 3ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அப்போது சில வார்த்தைகள் நம்ம பாசிட்டிவாக நம்ம மைண்டுக்கு வர்றது என்னவாக இருக்கும்னா மோட்டிவேஷன் தான். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வர்றதை விட நமக்குள்ள செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்போயும் இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா மோட்டிவேஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் செக்ஷனாக தான் இது இருந்தது. ஒரு சில அழகான குட்டி ஸ்டோரிஸ் மூலியமாக எங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்லாம் கண்டிப்பாக எங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் Day 4ஓட சம்பவங்கள் தான் ரொம்பவே அல்டிமேட். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஏரோபிக் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு புது விதமான டான்ஸ் எங்களுக்கு டீச் பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸ் மூலயமா நாங்கள் வந்து எப்படி நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் கூட வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து டீச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக எந்துவாக எல்லாரும் வந்து நாங்கள் இந்த டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ சீரியஸாக எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த டான்ஸ் தான். அண்ட் Day 5ங்க. ஸோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நாள். ஏன்னா லாஸ்ட் டே ஆஃப் தி சம்மர் கேம்ப்னு சொல்லலாம். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் தான் நடந்துச்சு. என்னென்னா, வேஸ்ட்டு பாட்டிலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுற வகையில் ஒரு யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பாட்டிலில் நாங்கள் ஆர்ட்டாக மாற்றினோம். கிளாஸ் பெயிண்டிங்லாம் வச்சு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. பட் அதெல்லாம் பண்ணி ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 5 days கேம்பில் நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணோம். அங்கே டாக்டர் வேர்ஜல்டி சாமி மேம் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நன்றி.